வணக்கம் நண்பர்களே, இந்த வரைபடத்தில் 34 வாரங்களுக்கான முழுமையான வாராந்திர எண்களை நீங்கள் காணலாம். புதன்கிழமையன்று மேலிருந்து 3வது வரிசையில் உள்ள கடைசி எண் 0 உடன் 8, 7, 3, 0 ஆகியவற்றை சேர்க்கும்போது 8730 என்ற 4 எண்கள் கிடைக்கின்றன. இந்த வரிசை முறை சீக்வன்ஸ் வியாழக்கிழமை தொடங்கி அடுத்த வார புதன்கிழமையுடன் முடிவடைகிறது. இது வரைபடத்தின் 3 மற்றும் 4வது வரிசைகளில் காட்டப்பட்டுள்ளது. இந்த 7 நாட்களில் 8730 என்ற வரிசை முறை 5 முறை நீல நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளது வெளிப்பட்டுள்ளது. ஒரு வரிசை முறை வெற்றி பெற்றதாக கருதப்பட இந்த 4 எண்களில் குறைந்தது 2 எண்களாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் வர வேண்டும். கூட்டல் முறையிலான 8730 வரிசை முறை வெள்ளிக்கிழமையன்று 70 ஆகவும், சனிக்கிழமையன்று 87 ஆகவும், திங்கட்கிழமையன்று 8337 ஆகவும், செவ்வாய்க்கிழமையன்று 8887 ஆகவும், புதன்கிழமையன்று 87 ஆகவும் வெளிப்பட்டது. அதேபோல 4வது வரிசையில் புதன்கிழமையின் கடைசி எண் 2 உடன் 8, 7, 3, 0 ஆகியவற்றை சேர்க்கும்போது 0952 என்ற எண்கள் கிடைக்கின்றன. இதில் வியாழக்கிழமையன்று 95, சனிக்கிழமையன்று 90 என்ற இணைப்பும் காம்பினேஷன், ஞாயிற்றுக்கிழமையன்று 05 என்ற இணைப்பும், திங்கட்கிழமையன்று 92, செவ்வாய்க்கிழமையன்று 9 என்ற இணைப்பும் வெளிப்பட்டன. இதேபோல் 5வது வரிசை புதன் கடைசி எண் 6, 8, 7, 3, 0 கூட்டினால் 4396. இதன் வரிசை வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வந்துள்ளது. இதேபோல் எங்களிடம் மொத்தம் 34 வரிசைகள் அல்லது வாரங்கள் உள்ளன. அவை நாம் கவனிக்க வேண்டும். நீல நிறத்தில் குறிக்கப்பட்ட வாரங்களை நீங்கள் பார்க்கலாம். இது வாரத்திற்கு குறைந்தது 4 முறை. வாரத்திற்கான உற்பத்தி எண்ணிக்கையை நீங்கள் எவ்வாறு கணக்கிடுகிறீர்கள் என்பதை இது தீர்மானிக்கிறது. வரிசை எண் 25 ஐ சரிபார்க்கவும். வரிசை 052, கடைசி எண்ணிக்கை 2, புதன்கிழமை வந்தது மற்றும் 8, 7, 3, 0 கூட்டல் வரிசை 0952 என தீர்மானிக்கிறது. இது வாரத்தில் ஆதிக்கம் செலுத்தும். இது 2 முறை சனிக்கிழமையும் பின்னர் திங்கட்கிழமையும் வந்தது. புதன் அன்று வரிசை எண் 26 ஐ பார்ப்போம். அங்கு 7869 இருந்தது. புதன் அடிப்படையிலான கடைசி எண்ணிக்கை 9 ஆகும். 8, 7, 3, 0 கூட்டல் 7629. இது வியாழன் முதல் புதன் வரை 5 முறை வந்துள்ளது. அனைத்தும் நீல நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. எனவே விளக்கப்படம் கூட்டல் வரிசையின் பிரதிநிதித்துவம் மட்டுமே. வாரத்திற்கு தேவையான உற்பத்தி எண்களை கண்காணிக்க இது உதவுகிறது. வரிசையையும் கூட்டல் வரிசை எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன். 3 வார கூட்டல் வரிசை முறையை அடிஷன் சீக்வன்ஸ் இப்போது ஆராய்வோம். இதில் பின்வரும் அவதானிப்புகளை காணலாம். புதன்கிழமை வரிசையின் கடைசி இலக்கமே இந்த கூட்டல் வரிசைக்கான அடிப்படையாகும். இது வியாழக்கிழமை முதல் அடுத்து புதன்கிழமை வரை பொருந்தும். இன்றோடு முடிவடைந்த வார வரிசையைப் போலவே வரிசை எண் 39 இல் கிடைத்த எண் 7725. இதன் கடைசி இலக்கம் 5 ஆகும். இந்த 5 உடன் 8 ஐ கூட்டினால் 3 கிடைக்கும். 7 ஐ கூட்டினால் 2 கிடைக்கும். 3 ஐ கூட்டினால் 8 கிடைக்கும். 0 ஐ கூட்டினால் 5 கிடைக்கும். இப்போது சரிபார்ப்போம். வரிசை எண் 39 இன் புதன்கிழமை எண் 3285 ஐ அடிப்படையாகக் கொண்டது. வியாழன் 6185, 2 இலக்கங்கள் பொருந்தின. வெள்ளி 9057 பொருந்தவில்லை. சனி 7026 பொருந்தவில்லை. ஞாயிறு 2635 இலக்கு எட்டப்பட்டது. 3 கோடுகள் 3, 2, 5 பொருந்தின. நீல நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளன. திங்கள் 3637, 2 இலக்கங்கள் இலக்கை அடைந்தன. 3 பொருந்தியது. நீல நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய் 3778 இலக்கு எட்டப்பட்டது.
38 மீண்டும் வந்தன. புதன் 2496 இலக்கு எட்டப்படவில்லை. மொத்தம் 7 நாட்களில் 4 நாட்களில் இலக்கு எட்டப்பட்டுள்ளது. கூட்டல் கணக்கீடு எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முழு வீடியோவையும் பார்க்கவும். வரிசை எண் 41 இல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 7518 கிடைத்தது. எனவே புதிய வரிசை 7518 ஆகும். இதன் கடைசி இலக்கம் 8. இந்த 8 உடன் 8 ஐ கூட்டினால் 6 கிடைக்கும். இது போல்டு மெஷின்கான குறைந்தபட்ச இலக்கு. 7 ஐ கூட்டினால் 5 கிடைக்கும். இது போல்டு மெஷின்கானது. 3 ஐ கூட்டினால் 1 கிடைக்கும். இது போல்டு மெஷின்கான குறைந்தபட்ச இலக்கு. இறுதியாக 0 ஐ கூட்டினால் 8 கிடைக்கும். இது போல்டு மெஷின்கான குறைந்தபட்ச இலக்கு. திங்கட்கிழமை முதல் அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த குறைந்தபட்ச இலக்குகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வரிசை எண் 41 கான ஆய்வு. கடைசி இலக்கம் ஆகஸ்ட் 6 இருந்ததால் இலக்கு எண் 2496 ஆக நிர்ணயிக்கப்பட்டது. இந்த வாரத்திற்கான வரிசை எண் 4396 ஆகும். இந்த வரிசை எண் சனி, திங்கள், செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய நாட்களில் 4 முறை வந்துள்ளது. நீல நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. வரிசை எண் 42 9830 கான ஆய்வு. வியாழன் முதல் புதன் வரையிலான காலத்திற்கு இலக்கு எண் 8730 ஆக இருந்தது. புதன் வரை 1807, 2730, 6784, 7563 மற்றும் 5400 என மொத்தம் 5 முறை வரிசை எண்கள் வந்துள்ளன. ஞாயிற்றுக்கிழமை 6155 வந்தது. வரிசை எண் 45 கான வரிசை எண் 2428 ஆகும். அடிப்படை எண் 8. 6518 என்ற எண் கலவையை அனைத்து போர்டுகளிலும் போர்ட்ஸ் 2 இலக்க, 3 இலக்க மற்றும் 4 இலக்க எண்களாக விளையாட வேண்டும். புதன்கிழமை 4005 வந்தது. வரிசை எண் 47 கான வரிசை எண் 3285 ஆகும். அடிப்படை எண் 5. 3285 என்ற எண் கலவையை அனைத்து போர்டுகளிலும் 2 இலக்க, 3 இலக்க மற்றும் 4 இலக்க எண்களாக விளையாட வேண்டும். புதன்கிழமை 7572 வந்தது. வரிசை எண் 50 கான வரிசை எண் 0952 ஆகும். அடிப்படை எண் 7. 5407 என்ற எண் கலவையை அனைத்து போர்டுகளிலும் 2 இலக்க, 3 இலக்க மற்றும் 4 இலக்க எண்களாக விளையாட வேண்டும்.